பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக போராடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சில காரியங்களுக்காக போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதெதுக்கோ இந்த உலகத்தில் ஜனங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம விளங்கி கொள்ளணும், நம்ம மாம்சத்துக்கு அல்ல, ஆவிக்குரிய போராட்டத்தை ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அடுத்த ஒரு காரியத்தை, நம்ம போராட வேண்டிய அடுத்த ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்: விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்துக்காக நீ போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம போராட வேண்டிய அடுத்த ஒரு காரியம் என்ன? விசுவாசத்துக்காக போராடணும். விசுவாசத்தினாலே போராடணும். நீங்கள் நல்லா கவனிங்க, விசுவாசத்துக்காக நம்ம போராடணும், விசுவாசத்தினாலே நம்ம போராடணும். இன்னைக்கு நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம பார்த்து கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமையா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த கேள்வியை கேட்ட என்ன தோணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமையா நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறோம், ஜெபத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சில காரியங்களை சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்துக்காக நம்ம போராடுறோமா? ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக நாம் போராடுறோமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம கேட்போம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை பார்த்த உடனே அந்த விசுவாசத்தை நம்ம மறுதளிச்சிடுவோம். அந்த விசுவாசத்துக்கு அந்த காரியங்களை உடனே நம்ம இழந்துருவோம். ஒரு 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 பிரச்சனை வரட்டும், ஒரு போராட்டம் வரட்டும், அது வரைக்கும் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவரால் முடியும், இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்மளை நெருக்க ஆரம்பிக்கும் போது நாம் அந்த அந்த ஆரம்பத்தினுடைய விசுவாசத்தை இழந்து போயிடுவோம். எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுனா, எங்கள் கூட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தவங்க 2-3 வாரங்கள் வரலை. ஏன் வரலை அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசின பொழுது அவங்க சொன்னாங்க, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, நான் செக் பண்ண தான் வந்தேன், டாக்டர் உடனே பார்த்து சிவியராக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னே அப்படின்னு அழுதாங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னேன்னு அழுதாங்க. நான் சொன்னேன், இல்லை அப்படி மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழந்துடவே கூடாது. ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தமா? ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டார்னு அர்த்தமா? இல்லை. அந்த காரியத்தில் அவர் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்று அர்த்தம். அப்போது நம்ம நெருக்கங்களையும் போராட்டத்தையும் பார்க்கும்போது விசுவாசத்தை இழந்து போகிறவர்களாய் அல்ல, அந்த நேரத்தில் தான் விசுவாசத்தோடு கூட போராடணும். அந்த நேரத்தில் தான் விசுவாசத்தோடு போராடணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவங்க ராஜா சொல்கிறாரு சிலையை வணங்கணும், இவங்க சொல்கிறாங்க முடியாது, நாங்கள் கர்த்தர் ஒருவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம், அவருக்கு மட்டும்தான் கனப்படுத்துவோம், அவரை மட்டும்தான் உயர்த்துவோம். அப்போ அவங்க விசுவாசத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் உத்தரவு சொல்லணும் அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை. சரி, நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை, கர்த்தர் எங்களை விடுவிப்பார், ராஜாவுடைய உம்முடைய கைக்கு எங்களை விடுவிப்பார், தப்புவிப்பார். அப்படி எங்களை தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள், ஆண்டவர் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம். இப்போ நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளே இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வேளை இப்படி ஒரு 2-3 தடவை நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்காக தாயா, ஆண்டவருக்காக தாயா, ஆண்டவருக்காக தாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால்
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவங்க கற்ற வரைக்கும் ஒருவேளை நம்மளாக இருந்தால் அது வரைக்கும் தான் நம்ம விசுவாசம் இருந்திருக்கும். அந்த வேதம் சொல்லுகிறது, அங்கே எரிகிற தீயை 7 மடங்கு அதிகப்படுத்தினார்கள். 7 மடங்கு அதிகமாகுது. அப்போ இவங்க 3 பேரையும் கட்டுறாங்க அல்லது தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு தீயில கொண்டு போய் போட போகிறாங்க. நம்மளாக இருந்தால் நம்மளை தூக்கின உடனே சொல்லியிருப்போம், ஐயா விட்டுருங்க, நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடுறோம் அப்படின்னு நம்ம செஞ்சிருவோம். ஆனால் நீங்கள் பாருங்களேன், இவங்களை தூக்கிட்டு போகும்போது கூட 3 பேர்த்தில் ஒருத்தரும் கத்தலை. ஏன்னா ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை. நாங்கள் செத்தாலும் சரி இந்த சிலையை வணங்கவே மாட்டோம், கத்தரை தவிர வேறு எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த விசுவாசத்துக்காக போராடுகிற இருதயம் இருக்கா? தீயில கொண்டு போய் தூக்கி போடப்பட்டதுக்கு பிற்பாடும் கத்தரை நம்பினார்கள். அது நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை தானியேலை குறித்து வாசிக்கும் போது கூட, தானியேலை சிங்ககவியில் தூக்கி கொண்டு போட்டாங்க. அப்போது ராஜா சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீ விசுவாசித்த தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு கேட்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பாருங்களேன். அந்த தானியேலுக்குள் இருந்த விசுவாசத்தை இந்த ராஜா அறிந்து வைத்திருந்தார். தானியேல் இப்படித்தான் விசுவாசத்துக்காக வாழ்றவன், கர்த்தருக்காக வாழ்றவன். அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் இடம் கொடுக்க மாட்டான், விசுவாசத்துக்காக போராடுவான். நீ யோசிச்சு பாருங்களேன், நீ யோசிச்சு பாரு. நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏராளமான விஷயம் வரும், ஏராளமான விஷயம் வரும். என் வாழ்க்கையில் கூட அன்று தெளிவாக சொன்னார், உன்னை நான் முழு நேர ஊழியத்துக்குன்னு நான் அழைக்கிறேன் வாழ்ந்தார். அப்போ ஏராளமான தேவை வந்து போராடிச்சு. அந்த ஊழிய பாதையில் பிரயாணிக்க முடியாதபடிக்கு சில பிரச்சனைகள் வந்தது. முழு நேரமாக ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு சில தடைகள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்ட கர்த்தர் உதவி செய்தார். ஊழிய களத்துக்கு வரும்போது சொன்னார், நான் உன் மேலே ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், உன் மேலே ஒரு தரிசனம் வச்சுருக்கிறேன், நீ அதை நோக்கி பிரயாணப்படணும். அதை விட்டு வழி விலக பண்ணுறதுக்கு நிறைய காரியம் வரும். நான் உனக்கு மந்த்லி சப்போர்ட் பண்ணுறேன்னு சிலர் வருவாங்க, நீ என் ஸ்தாபனத்துக்குள்ளே இருக்கணும்னு சிலர் வருவாங்க, நீ நான் சொல்கிறத கேட்கணும்னு சிலர் வருவாங்க. ஆனால் நான் உன் மேலே வைத்திருக்கிற நான் உன்னை குறித்து என்ன அழைச்சிருக்கிறனோ அதையே நீ சார்ந்துருனார். அதனால் அப்படி திசை திருப்ப வந்த எத்தனையோ விஷயம் இருக்குது. ஆனால் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகலை. சில நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் நிறைய பேர் நிறைய தேவைக்கு நடுவில் இருக்கும்போது ஆண்டவர் தான் அழைச்சிருக்கிறார், அவர் மேலே தான் நம்பிக்கை, விசுவாசத்தின் ஊழியம். அப்போ தான் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ இதை செய்யணும் அப்படிம்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம விசுவாசத்தை எதுக்காகவும் நாம் இழந்துடக்கூடாது. நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை திசை திருப்புகிறதுக்கு நிறைய விஷயம் போராடும். அதை நாம் இடம் கொடுத்து இழந்துடவே கூடாது. ஆபிரகாம் நல்ல ஒரு விசுவாசி. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். ஆனால் அந்த விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே இடம் கொடுத்துட்டார் பாருங்களேன். சாரால் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. இல்லை பிரியமானவர்களே, ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு, இல்லை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, உன் மூலமாக ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால் இன்னொரு பிள்ளை வேண்டான்னு ஆபிரகாம் சொல்லலை. சரி, இவன் மூலமாக ஒரு சந்ததி கட்டப்படட்டுமே. இன்றைக்கி நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நம்மளும் பல நேரங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஆப்ஷன்ஸில் போகிறோம். இல்லை, சில ஆப்ஷன்ஸ் நமக்கு அழிவை கொண்டு வரும். நமக்கு கிடைக்கிற சில வாய்ப்புகள் சில ஆபத்துகளை கொண்டு வந்துடும். சரியான பாதையில் போக வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். விசுவாசத்தை இழக்கத்தக்கதான் பிசாசு தந்திரமாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கும் போது நம்ம எவ்வளவு நிதானிக்கணும். நம்ம விசுவாச வாழ்க்கையை ஒரு காலம் இழந்துடக்கூடாது. விசுவாசத்துக்காக போராடுகிற இருதயம் வரும். அதுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். அந்த விசுவாசத்துக்காக போராடுறதை மட்டும் நம்ம நிறுத்திடவே கூடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம
இழக்காமல் ஓடுறோமா, இல்லை சில வந்த போராட்டங்களை கண்டு நம்ம இழந்து நிற்கிறோமா? விசுவாசத்துக்காக போராடணும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம ஜெபிப்போமா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே விசுவாசத்துக்காக போராடுகிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தில் நம்ம ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, விசுவாசத்துக்காக போராடுகிற இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்னைக்கு தியானம் பண்ணி இருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீரா. விசுவாசத்துக்காக போராடுகிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீரா. ஆண்டவரே, உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களை விட்டு விலகிடக்கூடாது. அந்த இருதயத்தை கர்த்தர் தாரும். யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்துக்காக போராடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.